சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, இன்று திங்கட்கிழமை காலை 10:45 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி நேற்றைய மீட்டிங்கள் முடிந்த பிறகு, மோடி அவர்களுடைய மீட்டிங் முடிந்த பிறகு, தமிழ்நாட்டுடைய மீட்டிங் முடிந்த பிறகு அவசரமாக டெல்லிக்கு அவர் அழைக்கப்பட்டார். டெல்லிக்கு சென்றிருக்கிறார். ஏன் சென்றிருக்கிறார்? இப்பொழுது அவருடைய விமானம் புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகியிருக்கிறது. டெல்லிக்கு ஏன் அவர் அழைக்கப்பட்டார் என்ற செய்திகள்ல நமக்கு கிடைத்த தகவலின் சில சோர்ஸை முக்கியமா சொல்ல போறோம். திமுக காங்கிரஸ் செய்திகள் ஒரு பக்கம் போனாலும், இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் பார்க்க போவது பாரதிய ஜனதா, அதிமுக, டிடிவி தினகரன் மற்றும் உதிரி கட்சிகள், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், அப்புறமா அவர் பேர் என்னது, முதலியார் சண்முகம், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், பூவை மூர்த்தியார், இப்படி எல்லாமே ஒரு சைலண்ட் பார்ட்னர்களாக 1/4%, 1/2%, 3/4%, 1% இப்படி ஆட்கள் தான். பாபநாச வட்டத்தோடு ஜி.கே. வாசன் முடிந்தது இல்லையா? மற்ற எல்லாரும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம், யாருமே இல்லை. பெரம்பலூர், அரியலூர், இந்த பக்கம் வேலூர், இந்த மாதிரி தான் இருக்காங்க. மற்ற தாண்டி யாருமே இல்லை. சரி, அதிமுக மிகுந்த வலுவிழந்த நிலையில் கடந்த முறை அமமுகவை கொண்டு வந்து முக்கலத்தூர் வாக்குகளை பெற்று ஒரு 20-30 தொகுதிகளில் அவர் பெரிய 13 தொகுதி வரைக்கும் 25 தொகுதின்னு சில கணக்கை போட்டாங்க. அதுல பெரிய பாதிப்பு. இந்த முறை அவரை சேர்த்துட்டா நமக்கு மொத்தமா வந்துடும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். யாரு? வட இந்திய சாணக்கியன் என்று அவர்களாலே சொல்லப்படும் அமித்ஷா. இன்னைக்கு புஷ்வானமாக டிடிவி மாறி போய்விட்டார். காரணம், திருமதி சசிகலா அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுகவுக்கு எதிரான மாற்று முகாம்களிலே அவர்கள் இருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் புதிய கட்சியை பெயர் அறிவிக்க போகிறார், கொடியை அறிவித்திருக்கிறார். காரணம், ஓபிஎஸ்லிருந்து, பழனிசாமியிலிருந்து, டிடிவியிலிருந்து எல்லாருமே செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்தில் சசிகலா அவர்களால் ஆட்சிக்கு கட்டில கொண்டு வரப்பட்டவர்கள், மந்திரி பதவி வழங்கப்பட்டவர்கள் எல்லாருமே. சரியா? ஆகவே பழனிசாமி ஒரு ஆக்சிடென்டல் சிஎம் தான். எதிர்பார்க்காத ஒரு விபத்தின் மூலமாகத்தான் அவர் வந்தார். பழனிசாமிக்கு தனிப்பட்ட ஒரு பவர் இல்லை. இருந்திருந்தா 11 தொகுதியில் அவர் தோக்க வேண்டியதில்லை. மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்து, உள்ளூர் ஊராட்சி எதுலையுமே அவர் ஜெயிக்கலை. அதே மாதிரி 2 நாடாளுமன்ற தேர்தல்கள் 2019-24 சோபிக்கவில்லை. 2021 மாநில சட்டமன்றத்திலும் தோல்வி. அதே போன்று விக்கிரவாண்டி, வேலூர், அல்லது ஈரோடு, எங்க நடந்த எல்லா இடைத்தேர்தல்களிலும் போட்டியிட்டதும் தோல்வி, போட்டியிடாமலும் தப்பித்து போய்விட்டார். கட்சியிலிருந்து ஏராளமான தலைவர்கள் வெளியேறி போகிற நேரத்தில் பாரதிய ஜனதா அதிமுகவை அழித்து அந்த இடத்தில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. இவரை சரணம் என்று இருந்த யாரு, நம்ம ஓபிஎஸ் கைவிட்டாங்க. மனம் நொந்து போனவர் வேறு சில பல காரணங்களுக்காகவும் ஸ்டாலினோடு சங்கமித்து கொண்டார். இப்ப நமக்கு கிடைத்த தகவல், 8 அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பல நிலைகள்ல திமுக அழகு பார்த்து வருகிறார்கள். யாரெல்லாம் பாருங்க, நீங்க 8 பேர் இருந்தாலும் ஒரு 2-3 பேரை சொல்றேன். முத்துசாமி இருக்கார, அவரு ஒரு நல்ல வல்லமையா இருக்கார். எல்லாத்த விட செந்தில் பாலாஜி மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன் எல்லாருமே அதிமுக முகம்தானே. தங்க தமிழ் செல்வன். இப்ப தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய அதிமுக தலைமையை உருவாக்கணும், அதுவும் முக்குலத்தோரா உருவாக்கணும். அந்த இடத்துல தான் ஓபிஎஸ் கொண்டு திமுக காரங்க வச்சிருக்கிறாங்க. சரி, அது திமுகவுடைய விவகாரம். ஓபிஎஸ் அநியாயமா வெளியே அனுப்பப்பட்டு
தன்னை அசிங்கப்படுத்தியதில் பாஜகவுக்கு பங்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. மைத்ரேயன் போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, பாலகங்கா அவரு போயிட்டாரு, புகழேந்தி, இப்படி நிறைய பேர். டிடிவி தனி கட்சி. டிடிவி இப்போ இங்க வந்து சேர்ந்தது ஒரு இடைநிலை துரோகமாக பார்க்கப்பட்டது. அவரும் அநேகமாக இந்த தேர்தலில் தனது கணக்கை முடித்து கொள்வார் என்ற அளவுக்கு அவரும் வலிமை குறைந்திருக்கிறார். ரத்தன்ராஜ் போன்றவர்களும் இன்னும் கடம்பூரிலிருந்து, கோயில்பட்டியிலிருந்து மாணிக்கராஜா போன்றவர்கள்லாம் கட்சியை காலி பண்ணிட்டாங்க. எசைக்கு முத்து, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதை விட்டுருங்க. இப்ப டெல்லிக்கு போனாரா? அது என்னாச்சு? எதுக்கு போனாரு? அதுக்கு தான் விஷயம். தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் யாரும் உருப்படி அல்ல. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் போர். ஒரு பக்கம் அண்ணாமலை, மற்றொரு பக்கம் நெய்னாறு, அப்புறம் டாக்டர் தமிழிசை, அப்புறம் சீனிவாசன், அதாவது வானதி சீனிவாசன், இப்படி ஆங்காங்கே பல முகாம்கள். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டணி பேச தயாரா இல்லை. இப்ப பழனிசாமி அங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன சொல்ல போறாங்களாம்? இங்க பாருங்க மிஸ்டர் பழனிசாமி, 2011 நாங்க எவ்வளவு எடுத்தோம்? நாங்க 2024 லாஸ்ட்ல 11 விழுக்காடு பிஜேபி நாங்க வாங்கியிருக்கோம். 10 நாடாளுமன்ற தேர்தல்ல செகண்ட்ல வந்துட்டாங்க. அவங்க சொல்ல போற ரூட் 10 நாடாளுமன்றத்துல 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மொத்தமாக 18% இருக்கோம். அதனால 70 தொகுதிகள் வரையும் கேட்பதற்கும், 70 தொகுதி சும்மா பேருக்கு கேட்கறாங்களாம், 50 கண்டிப்பா 40க்கு கீழே குறையக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அது உறுதியான தகவல். 40ல இருந்து 50க்குள்ள ஒரு ஃபிகர், அல்லது 40 குறையக்கூடாது. அதனால இவங்கள வச்சு பேசினா பழனிசாமியை காலி செய்ய முடியாது. பழனிசாமி அங்க வர சொல்லி அங்க வச்சு பேச வேண்டிய செய்திகளெல்லாம் பேசி, போட வேண்டிய புகைகளை எல்லாம் போட்டு அவரை கொஞ்சம் சரி பண்ணணும்னு இன்னைக்கு 10:45 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் அல்லது உள்துறை அமைச்சருடைய அலுவலகத்துக்கு போறார். அங்க பழனிசாமி தம்பித்துறையை கூட்டிட்டு தான் போகணும். ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேற வேணும். இப்படி ஒரு சூழ்நிலையில பழனிசாமியுடைய மன ஓட்டம் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து பெரிய ஆள் ஆக்க கூடாது, 20 இல்லது 24, அதுக்கு மேல கிடையாதப்பா அப்படின்ட்டாங்க. பாரதிய ஜனதாவோ 40க்கு கீழே வரவே மாட்டோம், அதுல உறுதியா இருக்காங்க. அந்த 40ல அவங்க சொன்னது இங்க பாருங்க, 11% ஓட்டு கையில பேப்பரோட காட்ட போறாங்க. மொத்தமா 18. நீங்க எத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க மிஸ்டர் பழனிசாமி? நீங்களும் 18 தான், நாங்களும் 18 தான் அப்படின்னு சொன்னா பழனிசாமி கொஞ்சம் தலை சுத்தம். அது எப்படிங்க, நாங்கெல்லாம் பழைய கட்சி அப்படின்னா அவர் ஏதாவது சொல்லுவாரு. அப்படி எப்படியும் பேசி இங்க பாருங்க மிஸ்டர் பழனிசாமி, 40னா நீங்க எவ்வளவுக்கு நிக்கிறீங்க? நீங்க 180க்கு மேல 200 190 தொகுதியில உங்களுக்கு கொடுத்துடுறோம். நாங்க வெறும் 40 தானே கேட்கிறோம் அப்படின்னு கேட்க போறாங்களாம். இது பிஜேபிக்கு மட்டும்தான், மற்ற கட்சிகளுக்கு நான் சொல்லல. அத பழனிசாமி அவர்களுக்குள் இனி தப்ப முடியாது. ஆக ஜெயிக்க போறாங்க, தோக்க போறாங்கன்னு தாடி இன்னைக்கு அவங்க 11% இதெல்லாம் கணக்கு போட்டு நீங்க கொஞ்சம் 40ன்னு பார்த்தா கூட ஒரு 20% நாங்க கேட்கிறோம். 234 46, எங்களுக்கு ஒரு 20%க்கும் கீழே தாங்க அப்படின்னு டெக்னிக்கலா பேச போறாங்களாம். டெக்னிக்கலா சார் 80% நீங்க வைங்க சார், 20 தாங்க சார் அப்படின்னு கேட்க போறாங்களாம். அது நல்ல கேள்வி தானே. அப்ப மற்றதெல்லாம் எப்படி பிரிக்க போறாங்க? முதலியாருக்கு எத்தனை, பாண்டியனுக்கு, ஜான் பாண்டியனுக்கு எத்தனை, பருவகுல வேளாளர்களுக்கு எத்தனை, அப்புறமா ஜி.கே. வாசனுக்கு எத்தனை, அப்புறமா பூவை மூர்த்திக்கு எத்தனை, இன்னும் வேற சில புள்ளிகள் ஏதாவது 1 2 கேட்டா என்ன பண்றது? இதெல்லாம் தெரியல. அவசரமாக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆட்சி வரும் வராதுங்கிறது கேரண்டி இல்லை. பெரிய சரிவில் இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவா அவருக்கு தெரிகிறது கொங்கு மண்டலம், ஏதோ கொஞ்சம் 1 2 அன்புமணி இதுதான். இப்போ அவர் பெரியவர் வந்து நல்ல பஸ்ஸில் ஏறுவேன்னா அவர் பையை எடுத்துட்டு பஸ்ஸு வரும்னு அவர் காத்திருக்கிறார். இப்போ தம்பி தைலாபுரத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாராம். இவர் நாங்கள் போக மாட்டேங்கிறார். யாரு? நம்முடைய விஜய் அவர்கள். அவர் பெரியவர், தாத்தா வயசு இருக்கு, அவருக்கு 87 வயசு, உனக்கு 52 வயசு தான் தம்பி, போய் தாத்தாவை தைலாபுரத்தில் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னா, அவரை பனையூருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு முட்டில அவர் உட்கார்ந்துருக்கார். பஸ் வரும்னு அவரு பார்த்துக்கிட்டு இருக்கார்.
ஆக இப்படி பல குழப்பம் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நான் அதிமுகவில் இப்போ பழனிசாமி ஃப்ளைட்டு போய் இறங்கியிருக்கோம். இப்போ மணி 12 ஆயிட்டு. இப்போ இறங்கியிருக்காது, 10:45 தானே புறப்பட்டுருக்கு. இன்னும் 2 மணி நேரம் ஆகும். இன்று மாலைக்குள் பழனிசாமியினுடைய விடியல் வெளியே வரும். அதுவரை காத்திருங்க. நன்றி. Super Sarvana Stores.